ஆசிரியர் தேர்வையும் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு நவம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் எப்போது வேண்டும்னாலும் இந்த அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது சிலபஸை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு. அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 110 வினாக்கள் இருக்கும். சிலபஸ் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு. தகுதி தேர்வு அண்டு மெயின்ஸ் கோர் சப்ஜெக்ட் இந்த ரெண்டுக்குமே இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 150க்கு நல்ல மார்க் எடுக்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக வந்து பணியில் அமர முடியும். ஆசிரியர் தேர்வையும் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு நவம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் எப்போது வேண்டும்னாலும் இந்த அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கல்வி தகுதி இருந்தும் முயற்சி பண்ணாமல் இருப்பாங்க. பட் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி அடிக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நல்ல மார்க் எடுத்து நீங்களும் ஒரு வட்டார கல்வி அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். சிலபஸை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு. அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 110 வினாக்கள் இருக்கும். 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் அஸ் யூஸ்வல் கரண்ட் அஃபேர் ஜிகே. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் தாங்கிட்ட அதாவது உங்ககிட்ட பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் கல்வி தகுதி இருக்கும், இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் குரூப் 4 அந்த எக்ஸாமுக்கு வந்து முட்டி மோதி நிற்பீங்க. அப்படி இருக்கும்போது நவம்பர் மாதம் இந்த மந்த் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, மேபி அப்போ கூட அப்டேட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ வேணால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுக்குமே வந்து நீங்கள் ரெடியாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சிலபஸ் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. தகுதி தேர்வு அண்டு மெயின்ஸ் கோர் சப்ஜெக்ட் இந்த ரெண்டுக்குமே இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 150க்கு நல்ல மார்க் எடுக்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் படித்தவங்க, லாஸ்ட் இயர் வந்து அட்டம்ப்ட் கொடுத்தவங்க, இப்போ புதுசாக அட்டம்ப்ட் கொடுக்க போகிறவங்க வந்து நம்மக்கிட்ட படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வரும்போது ஈஸியாக சிலபஸை கவர் பண்ணியிருப்போம். ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக ஒரு அரசு அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள்.